என்னம்மா, ஏன் அழுது கொண்டிருக்கிற? உனக்கு என்ன? எங்க யாரையும் பிடிக்கலையா? இல்ல நாங்க உன்னை எதுவும் ஏசுனோமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. எங்க அப்பாவுக்கு நான் தான் மருந்து எடுத்து கொடுப்பேன். இனிமே எப்படி கரெக்டா சாப்பிடுவாருன்னு நினைச்சு தான் கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க அண்ணி, அதெல்லாம் சரியாயிடும். என்னாச்சும்மா? ஏன் அழுகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லண்ணா. அன்னைக்கு அவங்க வீட்டு ஞாபகம், அதான் வேற ஒன்றும் இல்ல. சரிண்ணா, நான் ஒன்றும் கவலை வந்திருக்காங்க. நீ எல்லாரும் வந்திருக்காங்க. அழாத, எந்திரிச்சு வா. சுஜானா, கவலைப்படாத, நான் இருக்கேன். என்னை நம்பு. சரிங்க. பொண்ணு அழகா இருக்கா கதிர். ஏன் இவ்ளோ லேட்டா சமைக்கிற? எவ்ளோ நேரத்துல முடிப்ப? ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க? இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி வேலைய கரெக்டா முடிக்கணும். என் பையன் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? என் பையன் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் நான் முடிச்சு வைக்கணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. இங்க பாருமா, சரி நான் பாத்துக்கறேன். சார், என்ன இப்படி புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுறாங்க? என்ன சுஜானா, என்ன சத்தம் இங்க? வழக்கம் போலதான் அண்ணி பேசுற விதம் எனக்கு பிடிக்கல. தினம் தினம் இதே சண்டையா? இத போய் கௌதம் கிட்ட சொன்னா அப்புறம் எல்லாரையுமே அவன் திட்டுவான். அக்கா, என்ன பிரச்சனை? என்னக்கா பிரச்சனை? இதே பிரச்சனை தான் உன் வீட்லயும் வந்துச்சு. அதனால தானே நீ இங்க இருக்க. இங்கேயும் அதே பிரச்சனைனா? டேய், என்னடா இப்படி மாறிட்ட? டேய், நான் இங்க இருக்கேங்கிறத சொல்லாம சொல்றியா? என்னடா இது? உன் பேச்செல்லாம் சரியில்லை கதிர். அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி என்னை அவசரமா வர சொன்னாங்க. தினம் தினம் ஏன் உனக்கும் சுஜானாக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. இங்க பாரு கீதா, அம்மா சொல்றேன்னு கோவப்படாத. உன் கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் வாழ்றதுக்கான வழிய பாரு. அதுதான் உனக்கு மரியாதை. கீதா, உன் புருஷன் வீட்ல யார் உன்னை எதிர்த்தாலும் நீ உன் உரிமையை விட்டு கொடுக்காம இரு. ரொம்ப இறங்கி இறங்கி போன அப்படின்னா வாழ்க்கையே நாசமாகிவிடும். ராஜா, நீ உங்க அம்மா சுஜானா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு. சரி பாட்டி. சரி, யோசனை பண்ணு. என்ன பண்றது? எது பண்ணலாம்? ஏதாச்சும் முடிவு நம்ம எடுத்துதான் ஆகணும். சரி சரி, ஓகே ஓகே. கதிர், நான் மாமா வீட்டுக்கு போறேன்டா. ரொம்ப சந்தோஷம்க்கா. மாமா டிவோர்ஸ்க்குலாம் போக மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. கீதா, சரிம்மா, நீ உடனே கிளம்பு. நான் மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரிடா, நான் வரேன். அண்ணன் கௌதம் கிட்ட சொல்லிடு. சரிக்கா, நீ போயிட்டு வா. சுஜானா, எங்க அக்காவை நீயே மாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிறான். நான் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. அது ஒரு வகையில நல்லதா போயிட்டு இருங்க. கதிரே, பரவாயில்ல. உங்க அக்கா இப்பயாச்சும் உணர்ந்தாலே. அத்தை அண்ணி மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் எதுவும் சொல்லல அத்தை. நான் சொன்ன விதம் ஒரு வகையில ரொம்ப நல்லதா போயிட்டு.